அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 16 துணைவேந்தர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில நேத்து பார்த்தோம்னா, நம்மளுடைய 10 மசோதாக்கள் அரசு இதழ்ல வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, துணைவேந்தர்கள் கூட்டம் வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது சான்சலர் தலைமையில, அதாவது அப்போதைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா, கவர்னர்ஸ் தலைமையில நடந்திருக்கும். அந்த சட்டங்கள் இப்போ நடைமுறைக்கு வந்ததிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் துணைவேந்தர்கள் கூட்டம் எல்லாமே, வைஸ் சான்சலர்ஸ் கூட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மீட்டிங் எல்லாமே நமக்கு முதலமைச்சர்கள் தலைமையில தான் நடக்கப் போகுது. சரிங்களா? அதான் முதல்வர் தலைமையில் முதல் முறையாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஏன்னா, நம்ப அந்த 10 சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலியமா ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இந்திய வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரும், ஆளுநரும் கையெழுத்து போடாம ஒரு 10 மசோதாக்கு நம்ம ஒப்புதல் வாங்கியிருக்கோம். சரிங்களா? எந்த ஒரு மசோதாவுமே குடியரசுத் தலைவரோ, இல்ல ஆளுநரோ கையெழுத்து போட்டா தான் நடைமுறைக்கு வரும். ஆனா, நம்மளுடைய இந்த 10 மசோதாக்கள் நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பின் பேர்ல நடைமுறைக்கு வந்திருக்கு இல்லையா? அதனால தான் இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரியா? ஸோ பேசிக்கான விஷயம் தான். அடுத்தது திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கிடைத்ததைப் பகுத்துக் கொண்டு தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையான அறமாகும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பகுத்துண்டு சாப்பிடணும். பகுத்துண்டு இருக்கணும். கிடைச்சதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இருக்கணும். அதுதான் பெஸ்ட் ஹேபிட், பெஸ்ட் கேரக்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 322 அதிகாரம் உள்ளமை. அடுத்தது, ட்ரோன்களை நொடியில் அழிக்கும் லேசர் ஆயுத அமைப்பு வெற்றிகரமாக சோதனை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுலயே முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது என்னன்னா, இந்த சின்ன சின்ன ட்ரோன் மூலியமா பண்ணக்கூடிய இன்டர்ஃபெரன்ஸ் தான். இப்போ இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ அடிக்கடி ட்ரோனோட ஊடுருவல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. முன்னாடிலாம் தீவிரவாதிகளே ஊடுருவி வருவாங்க. இப்ப ட்ரோன் அமைப்புகள் நெறைய ஊடுருவுறது. ட்ரோன்கள் மூலியமா போதைப் பொருட்கள கடத்துறது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடிக்கடி நம்ம செய்தித்தாள்கள்ல பார்க்க முடியும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ட்ரோன்கள அழிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்த நம்ம டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய சோதனை அப்படிங்கிறது நேத்து நடைபெற்று இருந்துச்சு. ஓகேங்களா? எங்கன்னா, ஆந்திரா பகுதியில இருக்கக்கூடிய கர்னூல் அப்படிங்கிற பகுதியில தான் இதனுடைய சோதனை அப்படிங்கிறது இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதனுடைய திறன் அப்படிங்கிறது 30 கிலோவாட். ஓகேவா? 30 கிலோவாட் திறன் கொண்ட எம்கே-2 எரிசக்தி ஆயுத அமைப்பை டிஆர்டிஓ பரிசோதனை செய்தது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அதாவது இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, லேசர் கைடட் சிஸ்டமா இருக்கும். ஓகேங்களா? நம்ம டார்கெட்ட நம்ப ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம். அடுத்தது லேசர் கைடன்ஸ் மூலியமா அந்த டார்கெட்ட டைரக்ட்டா போய் அட்டாக் பண்ணி அத டெஸ்ட்ராய் பண்ணுது. சரிங்களா? ஸோ எப்படி டார்கெட்ட லாக் பண்ணுது? லேசர் கைடன்ஸ் கரெக்ட்டா இருக்கா? கரெக்ட்டா அந்த லாக் பண்ண டார்கெட்ட கரெக்ட்டா அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுதா? இந்த மாதிரியான டெஸ்ட்ட தான் நேத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த ஒரு டெக்னாலஜிய முழுக்க முழுக்க இண்டிஜினியஸா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சே ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு சிறப்பான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த மாரி லேசர் கைடட் சிஸ்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இந்தியாவு கிட்ட தான் இருக்கு. வேற எந்த நாடுகள் கிட்டயும் கிடையாது. அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இந்தியா தான் இந்த லேசர் கைடன்ஸ வச்சிருக்கு. சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.